நைட் நேரத்தில் எப்படி தலை காய போகுதுன்னு தெரியல. ஏசி ரூமு கடவுளே நாளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இந்த வீடியோ பார்த்து எனக்காக விஷ் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. டுமாரோ நைட் லைவ் மறக்காமல் வாங்க. இல்லை நாளைக்கு காலைல முடிஞ்சால் லைவ். ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நான் லைவ் வரல. அதுக்கு காரணம் வந்து டியூட்டி முடிச்சுட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் லைவுக்கு வர முடியல. அதுவும் இல்லாமல் நாளைக்கு என்னுடைய பர்த்டே. ஸோ எப்படியா இருந்தாலும் பர்த்டே அன்றைக்கி முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி குடிச்சிருவேன். ஏன்னா நாளைக்கு என்னால் புது ட்ரெஸ் போட முடியாது. நாளைக்கு எப்படியா இருந்தாலும் யூனிஃபார்ம் தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து போட்டுட்டு நாளைக்கு காலைல வீட்டுக்கெலாம் அந்த புது ட்ரெஸ்ஸோட ஃபோன் பண்ணி பேசும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் நான் தலை குளிக்க போகிறேன். என் முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கும் முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கும் இந்த டிப்ஸு தான் நான் பயன்படுத்துகிறேன். உங்கள் முடி எப்படி சிஸ்டர் கருப்பாக இருக்குது, உங்கள் முடி எப்படி அடர்த்தியாக இருக்குது, முடி எப்படி வளர்க்கணும், எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்களே. ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இது வந்து 2 நாள் ஆச்சு. கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஊற வச்சு ஸோ நல்லா பொசன்னு ஊறி இருக்குது. இதை அரைச்சின்னு வந்து பேஸ்ட்டாக எப்படி என் தலையில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், நான் போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, அரைச்சின்னு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அந்த தண்ணியோடு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். வந்து தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா இது ட்ரையாக இருக்குது, அதாவது காஞ்சிருக்கிற பொருளை அரைக்கிற மிக்ஸி. ஸோ எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் அரைச்சி ட்ரை பண்ணேன், பரவாயில்ல. தண்ணி தேய்க்கிறதுக்கு பதில் அந்த சாந்தையும் சேர்த்து அரைச்சி தேய்ச்சா நல்ல பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தலையை வந்து சிக்கெலாம் உடச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வெந்தயமும் கரிஞ்சீரகம் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணணும். டொடின்னு அந்த திப்பிலாம் என் கையிலே இருக்குது, இன்னும் கிளியராக மசியலை. இது என்ன பண்ணணும், ட்ரையாக பொடி பண்ணி ஊற வைக்கணும் போல், அப்போ தான் நல்லா இதில் ஊறி வரும். ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். இவ்வளோ நாளாக தண்ணி மட்டும் தான் தலையில் தைப்பேன், மிக்ஸி வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ அரைக்கிறேன். ஹாய், தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. காரணம் வந்து நான் பெட்டு மேலே உட்காந்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்த தவிர்த்து மற்ற இடத்துல போனால் ஃபோன் ஸ்டாண்ட் வைக்க முடியாது. ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் கொஞ்சம் எந்த இடமும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி போய்ட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இது வந்து கொஞ்சம் அந்த வெந்தயம் வந்து நல்லா பவுடராக அரையில. ஸோ அதனால் திப்பியாக இருக்குது. இதை வச்சோடனே ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஆனால் நைட்டில் வந்து வைக்கக்கூடாது, கண்டிப்பாக சளி பிடிச்சிக்கும். பகலில் குளித்தா உண்மையாக நல்லா தூக்கம் வரும், நல்லாவும் இருக்கும். என்ன சொல்கிறது போங்க. இன்றைக்கி வந்து திட்டு வாங்காமல் நாளைக்கு திட்டு வாங்காமல் இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். திட்டு வாங்க மாட்டேன், பட் வாங்காமல் இருக்கணும், ஆண்டவனே வேண்டிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட தேய்ச்சி 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை குளிச்சுட்டு வந்த பிறகு என்னுடைய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு டிப்ஸும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே சொதன்னு இருக்கும். அந்த வழுவழுன்னு இருக்கிறதே முடி வந்து நல்லா ஷைனிங்காக சில்கியாக அந்த ஸ்விக் ஷாம்புன்ற சன்ஸ்லிக் ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வெந்தயத்தில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், என் கையில் போடனால் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எண்ணெய் பிசு கொடுக்குது. முடி வந்து அந்தளவுக்கு வெடிப்பு வராமல் முடி வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உப்பு தண்ணியில் இருந்து எனக்கே நானே இப்படி முடி வளர்க்கும் போது உங்களை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க உப்பு தண்ணி கண்டிப்பாக இருக்காது, கடல் தண்ணி இருக்காது. ஸோ நீங்கள் என்னை விட ஜாஸ்தியாக முடி வளர்க்கலாம். முடி கொட்டுறவங்களுக்கும் சரி, முடி இல்லாதவங்களுக்கும் சரி, கரிஞ்சீரகம் வெந்தயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். குளிச்சுட்டு வந்து என்னோடய ஹேர் எப்படி, என்னோடய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன். என்கிட்ட எனக்கு கண்டிப்பாக கேட்பீங்க. நண்பர்களே, நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு வந்து 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஊறிடுச்சு. ஸோ நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து என்னோடய ஹேர் ஸ்மூத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணிட்டேன். அந்த டேண்ட்ரஃப், அந்த என்ன சொல்கிறது, திப்பை எல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண உடனே தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து நான் ஆல்ரெடி சொன்னல, தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் வந்து ஷாம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் ஊற்றி குளிக்கணும்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி தான் குளிச்சிருக்கேன். நைட் நேரத்தில் எப்படி தலை காய போகுதுன்னு தெரியல. ஏசி ரூமு கடவுளே நாளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இந்த வீடியோ பார்த்து எனக்காக விஷ் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. டுமாரோ நைட் லைவ் மறக்காமல் வாங்க. இல்லை நாளைக்கு காலைல முடிஞ்சால் லைவ் போடுறேன். ஸோ என்னுடைய லைவுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு சாரி. See you tomorrow night. Good night. சிக்கு.